அவன் போய் சொல்றது மட்டும் தான் நம்ம வேலை. ரட்சிப்பு தரது கர்த்தருடைய வேலை. ஒரு சில பேர் கீழ்ப்படிவாங்க. எல்லாரும் கீழ்ப்படிவாங்களா? எல்லாரும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் கண்ணில் தெரிகிற வாழ்க்கை முக்கியம், வாயில போட்டு சாப்பிட்ற சாப்பாடு முக்கியம், கண்ணில் தெரியக்கூடிய மனிதர்கள், நண்பர்கள், பணம், பொருள் முக்கியம். அதுக்காக ஓடிட்டே இருக்கிறான். இப்ப அவன்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டான். பாஸ்டர் விட்டுலாமா? அவன் சாகுற வரைக்கும் சொல்லு, இல்லாட்டி நீ செத்து போற வரைக்கும் சொல்லு, இல்லாட்டி இயேசு வர வரைக்கும் சொல்லு. அமைதியாவே இருக்காது, சோர்ந்தே போகாது. பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல சொல்லு. இயேசுவை பத்தி பேசாம இருக்காது. You are called to lead the people of God. தேவனுடைய ஜனங்களை நடத்துவதற்காக உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். அது ஒருபோதும் மறக்காது. நீங்க பவுல் என்ன சொல்றாரு பாரு, அவன் கேள்விப்படலைன்னா எப்படி தேவனை தொழுது கொள்வான்? அவன் இப்ப தொழுது கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவன் முதல்ல கேள்விப்படணும். அவன் கேள்விப்பட்டாதான் விசுவாசிக்க முடியும். இப்ப விசுவாசிக்கிறதுக்கு அவன் கேள்விப்படணும்னா அது யாருன்னா ஒருத்தர் போய் சொல்லணும். யாருன்னா ஒருத்தர் போய் சொல்லணும்னா யாருன்னா ஒருத்தர் அனுப்பப்படணும். இது எதுவுமே நடக்கலன்னா அப்புறம் எப்படி மக்கள் கேள்விப்படுவாங்க? எப்படி நடக்கும்? எப்படி விசுவாசிப்பான்? எப்படி ரட்சிக்கப்படுவான்? எப்படி தேவனை தொழுது கொள்வான்? எப்படி சபையோட சேர்க்கப்படுவான்? நம்மள ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அனுப்புறாரு. போன்றாரு, போய் ஆத்துமதை பண்ணுன்றாரு, போய் என்னை பத்தி நீ பேசுன்றாரு. உனக்கான அடிபட்டல்ல, எனக்கான அடிபட்டாலும் பரவாயில்ல, போய் சொல்லுன்றாரு. அவர் பார்த்துக்கிறேன்றாரு. நம்ம சொல்றோம். இந்த 3 காரியங்கள் கிறிஸ்தவத்தில் இல்லாம போன அப்படின்னாலதான் கிறிஸ்தவ மதம் உருவாயிருச்சு. ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யம் எதிர்பார்த்த அளவு இன்னும் வளரல. Learn, live, lead.